வணக்கம், நான் உங்கள் பாலாஜி கணேஷ். இன்றைக்கி காலையில் சிதம்பரம் மேம்பாலத்தில் வந்து அண்ணாமலை நகர் பக்கம் டேர்ன் பண்ணும்போது முறைப்படி இந்த கொடையை சுற்றி வந்து நான் டேர்ன் பண்ணுறேன் எல்லாருமே. அதில் ஒருத்தர் மட்டும் செல்ஃபோனில் காதில் வச்சுக்கிட்டு இப்படி தலையை சாய்ச்சிக்கிட்டு குறுக்க வந்து போடுறாரு. பட்டுன்னு மோத வந்து நிறுத்திட்டார். எதிரில் இருக்கிற எனக்கு முன்னாடி போன வண்டிக்காரர் அவர் திட்டுறார், ஏன் சார் இதுமாரி பண்ணுறீங்க? ஒன்று செல்ஃபோன் பேசுகிறதும் தப்பு, இதுமாரி குறுக்க வந்தது எனக்கு லேட் ஆகிடுச்சு, எனக்கு நாழி ஆகிடுச்சு, நான் போகணும். சரி நீங்கள் போகுங்க, ஆனால் எங்களையும் சேர்த்து கொண்டு போயிடாதீங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப கடுமையாக அவர் திட்டிட்டு அவர் அனுப்பிட்டார். அப்போ கூட அவர் செல்ஃபோனை காதிலேருந்து எடுக்கலை. ரொம்ப சாமர்த்தியமாக அவங்களுக்கும் பதில் சொல்லிவிட்டு இவருக்கும் பதில் சொல்லிட்டு தான் பேசினார். அதுமாரி நம்ம ஆளுங்க நிறைய பேர் பண்ணுற தப்பு, வண்டி ஓட்டிகிட்டு இப்படி காதை ஒர்க்களிச்சிக்கிட்டு வச்சுக்கிட்டு அந்த செல்ஃபோனில் பேசுகிறது. டேங்க் கவரில் அன்றைக்கி பார்க்குறோம், ஒருத்தர் டேங்க் கவரில் வீடியோ கால் பேசிட்டு போகிறார். டேங்க் கவரில் ஆன் பண்ணியிருக்கு செல்லு, நல்ல வேகம் போகிறார், வீடியோ கால் ஓடிக்கிட்டு இருக்கு. எங்கெங்கே போகிறீங்க? நீங்கள் போகிறது தான் போங்க, நீங்கள் பண்ணுற தப்புக்கு நீங்கள் போகலாம். ஆனால் எதிரில் வர்றவன் அப்பாவியாக மாட்டி அவன் குடும்பமும் நடுத்தரில் நின்று அவனையும் சந்திசிரிக்க வச்சிடாதீங்க. அவன் குடும்பத்தையும் நீங்கள் கெடுக்குறீங்க. நீங்கள் பண்ணுற ஒரு சில வினாடிகள் தவறு அவங்களுடைய குடும்பத்துலேயும் நீங்கள் மண்ணள்ளி போடுறீங்க. தயவு செஞ்சு ஃபோன் வந்ததுன்னா ஓரங்கட்டி பேசுங்க, அவாய்ட் பண்ணிவிடுங்க. இல்லைன்னா ரொம்ப அவசர காலம்னா அவாய்ட் பண்ணிவிடுங்க. வண்டி செல்ஃபோன் ஓட்டிட்டு பேசாதீங்க, இதுமாரி குறுக்க வந்து போகாதீங்க. இது ஒரு அட்வைஸ் இல்லை, தாழ்மையான வேண்டுகோள்.